ஜெய ஓம். ஸ்ரீ பரமாம்ச ஓங்கார சுவாமிகளின் ஜீவித சரித்திர சுருக்கம். ஸ்ரீ பரமாம்ச ஓங்கார சுவாமிகள் திருத்தணி வட்டத்தில் தும்மலசரிகை கண்டிகை என்னும் கிராமத்தில் வசித்து வந்த திரு அஸ்தி வெங்கடராஜுவுக்கும் திருமதி அஸ்தி சுப்பம்மாளுக்கும் 10/6/1921 அவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். அவருக்கு செல்லம்மராஜு என்று பெயர் சூட்டப்பட்டது. அவர் பிறந்த ஊர் தன் தாயார் ஊரான கனகம்மா சத்திரம் அருகில் இருக்கும் சின்னாடுபாளையம் கேசவபுரம் என்னும் இடத்தில் சுவாமி அவதரித்தார். திருத்தணியில் SSLC வரை படித்து பிறகு சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு படித்து முடித்தார். அதன் பிறகு சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் 2ஆம் நிலை வகுப்பும் படித்து முடித்தார். பின்பு அவர் திருப்பதி தேவஸ்தான பொக்கிஸ்தராகவும் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பணிபுரிந்தார். 24/6/1943 ஆண்டு பொது அஞ்சல் தொழில்துறையில் சுவாமி RMS கடிதம் பெற்று பணியாற்றி வந்தார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தும் உலக மக்களுக்கு தொண்டு செய்தும் வந்தார். இதனால் நல்ல ஆத்ம அனுபவம் பேரானந்த நிலையம் கிடைக்க பெற்றதன் காரணமாக சுவாமிகளுக்கு ரேணிகுண்டா அருகில் UT ஸ்டேஷனில் ஸ்ரீ சண்முகானந்தாவை சந்தித்து அவரை தன் முழுமையாக குருவாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஸ்ரீ சண்முகானந்தா அவர்கள் சுவாமிக்கு ஓம் ராமா என்று உபதேசம் அளித்து தீட்சையும் வழங்கினார். அதன் பிறகு சதா காலமும் ஓங்கார சுவாமிகள் ஓம் ராமா என்ற நாமத்தை மட்டும் சுவாமிகள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சாத்விக ஆகாரங்களை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். சதாகாலம் தியானத்திலேயே மூழ்கிய நிலையில் இருந்த வண்ணமே இருந்தார். 1948 தைப்பூசம் அன்று நிர்விகல் சமாதி அடைந்தார். அதன் காரணமாக சுவாமிகள் 24/6/1950 அன்று இரவு 12 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை சென்னையில் உள்ள அசோக் நகர் காளி கோவிலில் ஜீவசமாதி அடையப் போவதாக கூறியிருந்தார். அதை கேள்விப்பட்டு அங்கிருக்கும் ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக சுவாமியை தரிசித்த வண்ணமாக இருந்ததனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போ இருந்த காலகட்டங்களில் அரசாங்கம் ஜீவசமாதி ஆவதை தடை செய்யப்பட்டது. எனவே சுவாமிகள் ஜீவசமாதி ஆவதற்காக பள்ளம் தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழியிலிருந்து அவரை விடுவிக்கப்பட்டார். சுவாமி அதன் பிறகு காளி கோவில் இல்லாமல் 24/6/1951 பலராம பிள்ளை அவர்கள் தானமாக கொடுத்த மனையில் ஞானோதய ஆலயம் ஸ்தாபித்து அதில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமான ஞான சக்கரங்கள், அதாவது 4 வண்ண சக்கரம், 7 வண்ண கலர் சக்கரம், ஞான சக்கரம், ஜோதி விளக்கு, ஓம் படம், சாதாரண வெட்டவெளி கண்ணாடி இவைகளை ஏற்படுத்தி உலக மக்களை வணங்க செய்தார். இதுவே பரம்பொருளின் தாத்விகம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். சுவாமிகள் எப்போதுமே ஆலயத்துள்ளில் ஜப சாதனை, ஞான ஸ்லோகங்கள், தெய்வீக கீதைகள், நீதி போதனைகள், ஞான போதனைகள் மற்றும் சத்திய போதனைகள் உலக மக்களுக்கு போதித்து விசேஷ நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னமும் பாவித்து வந்தார். மார்கழி மாதம் அமாவாசையன்று காலை 3:30 மணிக்கு முன்கூட்டியே தெரிவித்த வண்ணம் 11/1/1967 மகா சமாதி அடைந்தார். சுவாமிகள் 1951 முதல் 1967 வரை திருமதி அன்னபூர்ணி அம்மாள் சுவாமிகளுக்கு அன்னம் கொடுத்து வந்தார். சுவாமிகள் ஜீவசமாதி ஆவதற்காக எழுப்பப்பட்ட பிறகு அவர் தன் கையால் உணவுகளை எடுத்துக்கொள்ளவே இல்லை. திருமதி அன்னபூர்ணி அம்மாள் சுவாமிகள் இருந்த காலங்களையும் பணிவடை செய்து கொண்டும் ஞானோதய ஆலயத்தை நிர்வகித்து கொண்டும் 3 வேளை பூஜை
நிர்குண அர்ச்சனை போன்ற அனைத்து காரியங்களும் அன்னபூர்ணி அம்மாளே செய்து வந்தார்கள். சுவாமி சமாதியாவதற்கு முன் சுவாமிகள் சமாதி அடைந்தாலும் சரி, அதன் பிறகு அன்னபூர்ணி அம்மாள் சமாதி அடைந்தாலும் இருவருடைய சமாதியும் ஞானோதய ஆலயத்திலே வைக்கும்படி அவர் சுவாமிக்கு பணிவிடை செய்தும் அவரிடம் எழுதி வைத்திருந்தார். அதன் பிறகு அன்னபூர்ணி அம்மாள் 1979 ஆண்டு விடியற்காலை 1:50 மணிக்கு அன்னபூர்ணி அம்மாள் மகா சமாதி அடைந்தார். அதன் பிறகு இப்பொழுது முன்போலவே தினந்தோறும் 3 வேளை பூஜையும், அமாவாசை தோறும் யாகமும், தைப்பூச திருவிழாவும், கைலாச கோணை புத்தூரில் மகா சிவராத்திரி அன்று அகண்ட தீபமும், மே மாதம் 15ஆம் தேதி உலக மத சமூக விழாவாகவும், ஜூன் மாதம் 10ஆம் தேதி சுவாமிகளின் பிறந்த தின விழாவாகவும், 27ஆம் தேதி ஞானோதய ஆலயம் ஆண்டு விழாவாகவும், அக்டோபர் மாதம் விஜயதசமி அன்று உலக அமைதி மகாநாடு விழாவாகவும், பிரதி மாதம் பூசத்தன்று அருப்பெரும் ஜோதி அகவல் பாராயணமும் நடைபெற்று வருகின்றது. ஞானோதய ஆலயத்தின் ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது ஞானோதய ஆலயத்தின் நிர்வாகியான திருமதி வசந்தா ரவிச்சந்திரன் அவர்களும் மற்றும் சந்திராம்மா அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இப்பொழுது அந்த ஞானோதய ஆலயத்தை பராமரித்து கொண்டு வருகின்றார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஜெய